இந்த காலை பொழுதில் நான் ஒரு சாட்சியம் கூறுகிறேன். என்னுடைய சாட்சியத்தை சொல்லுகிறேன். கர்த்தர் ஆசீர்வதிக்கட்டும். கர்த்தராகிய இயேசுவானவர் என்னை தெரிந்து கொண்ட நாள் முழுவதும் இந்த நாள் வரையிலே கர்த்தர் என்னை காத்துக்கொண்ட கர்த்தருடைய கிருபைக்காக ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் தேவன் என்னை அவருடைய வசனத்தின்படியாக இடைக்கட்டுவதற்காக ஸ்தோத்திரம். நம்முடைய சகல காரியங்களும் தேவனோடு சொல்லும் பொழுது ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். அவர் நம்மை தேற்றுகிறார், அணைக்கிறார். இயேசுவானவர் அநேக போராட்டங்கள் வழியே கடந்து போனேன், ஆனால் கர்த்தர் அதை வெற்றி எல்லாம் விடுவித்தார். சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் கர்த்தர் தந்துள்ளார். சமாதானம் இல்லாத ஒரு நிலைமை இருந்தது, ஆனால் ஆண்டவர் அவர் சமாதானத்தை தந்து கர்த்தர் ஆசீர்வதித்துள்ளார். அவருடைய சித்தம் ஊழியம் என்றால் ஊழியம் செய்ய வேண்டும். ஆண்டவருடைய சித்தம் என்னவோ அது செய்ய விழைகிறேன். கர்த்தராகிய ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் நடத்துகிறார். பாடுகள் மத்தியில் கடந்து போகும் பொழுது உபதிரவத்திலே பொறுமையாயிருங்கள், ஜெபத்திலே தரித்திரங்கள் சொன்ன வசன பிரகாரம் உபதிரவத்திலையும் பொறுமையாக இருக்க வேண்டும். நாம் ஜெபத்தில் தரித்திருக்க வேண்டும். அவர் பொறுமையோக கர்த்தருடைய பலத்த கைகள் அடங்கியிருங்கள். அவர் உங்களை ஏற்ற காலத்தில் உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைகள் அடங்கியிருங்கள் என்று ஆண்டவர் சொல்கிறார். ஆகவே அவ்வாறாக என் வாழ்க்கையிலும் கர்த்தருடைய பலத்த கைகள் இருக்கவும் ஏற்ற காலத்தில் ஆகவே அவற்றிற்காக காத்து கொண்டு இருக்கிறேன். ஆண்டவர் உயர்த்துகிற நாள் வரையிலும் கர்த்தரை கர்த்தருக்காக நான் காத்திருக்கிறேன். கர்த்தரை காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து சட்டைகளை போல அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் இளைப்படையார்கள் என்ற வசனம் உள்ளது. அவ்வாறாக என் தேவன் தாமே ஆசீர்வதிக்கிறார். என் குடும்பங்கள் எல்லாரையும் ஆசீர்வதிக்கிறார். அவர்கள் எல்லாருடைய சப்போர்ட்னால வாழ்கிறேன். கர்த்தராகிய ஆண்டவர் என்னுடைய அவர் எல்லாரையும் ஆசீர்வதிக்கிறார். அவர்களால் தான் ஆண்டவர் என்னை மட்டுமாக உயர்த்தியுள்ளார். என்னுடைய அம்மா என்னை அழைத்தார். அவர்கள்தான் காரணம், என்னுடைய உயர்த்தப்படுவதற்கு காரணம். ஆகவே இந்த நாளிலும் கர்த்தர் ஆசீர்வதிக்கட்டும். அநேக கோர்ஸ் ஆன்லைன் பண்ணலான்னு பார்க்குறேன், கோர்ஸ் பண்ணுறேன். ஆனால் ஆண்டவருடைய சித்தம் ஊழியம் என்றால் ஊழியத்துக்கு போவேன். கர்த்தர் என்னை கொண்டு என்ன ஆண்டவர் சித்தம் வைத்திருக்கிறாரோ அதை செய்ய நான் விழைகிறேன். கர்த்தராகிய ஆண்டவருடைய வசனத்தின் அடிப்படையில் வாழ்ந்து சாட்சியமாக வாழ ஒப்பு கொடுக்கிறேன். ஆமென்.